செப்பு செல்வேட்டை மின் வகுப்பதற்கான உபகரண அமைப்பு இங்கே தயார் செய்யப்பட்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மின் வளங்கள்ன்ற மேல் மற்றும் மறைமுறையிடங்களில் உள்ள 2 மின்வாய்கள், அதாவது கார்பன் கோர்கள் பொருத்தப்பட்டிருக்குது. இந்த மின்வாய்களாக கார்பன் கோர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த மின்வாய்களாக கார்பன் கோர்கள் பயன்படுத்த காரணம் அது ஒரு சடத்துவ மின்வாய். சடத்துவ மின்வாய் என்று சொன்னால் மின்பகுப்பொருளோட ரசாயன தாக்கம் அடையாத மின்வாய்கள் சடத்துவ மின்வாய்னு சொல்லுவோம். அப்படி எங்களோட சில பிளாட்டினமும் கார்பன் கோரும் இருக்குது. அதில் நாங்கள் எங்களுக்கு மிகவும் இலகுவானது மேலும் மலிவானதாக இருக்கிற கார்பன் கோரை பயன்படுத்தியிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நேர் மற்றும் மரம் ரெண்டுலேயுமே நாங்கள் இங்கே கார்பன் கோல்லாம் பயன்படுத்துவோம். இப்போ கார்பன் கோல் ஊடாக இந்த செப்பு செல்வேட்டு கரைசலுக்கு மின்ன வழங்கும் போது அந்த செப்பு செல்வேட்டு கரைசல் என்றது CuSO4 செப்பு செல்வேட்டு கரைசல் என்றது மேலும் எளிய கூறாக மாற்றப்பட வேண்டும். அப்போ அங்கே செப்பு ஒரு உப்பாக காணப்படுது, செப்பு செல்வேட்டு கரைசல் என்று சொல்லி உங்களுக்கு அயன் சேர்வையாக காணப்படுது. அப்போ அதை நாங்கள் உடைச்சி மேலும் ஒரு எளிய சேர்வையாக்குறது தான் இது என்ற நோக்கமாக இருக்குது. இப்போ நாங்கள் மின்பகுப்பு செயல்முறையை செய்து பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த முதலாவது அவதானமாக இந்த பாருங்க நேர் மின்பாய் சிவப்பு கலரில் தொடுக்கப்பட்டிருக்கு. நேர் மின்பாயில் வாயு குமிழிகள் தோன்றுறதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது இந்த செப்பு செல்வேட்டு மின்பகுத்தல்ல முதலாவது அவதானமாக நேர் மின்பாயில் வாயு குமிழிகள் தோன்றுறதை அவதானிக்க முடியும். நேர் மின்பாயிலிருந்து வாயு குமிழிகள் வெளியேறுறது வாயு குமிழிகள் வெளியேறுதுன்னு சொன்னால் அதுலேருந்து வாயுக்கள் வெளியேறுது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்ததாக நாங்கள் இந்த மர மின்பாயை எடுத்து பார்ப்போம். மரப்பகுதியில் பார்த்தீங்கன்னால் ஒரு படிவு ஒன்று ஏற்பட்டிருக்குது. இது செப்பு செல்லிலிருந்து செம்பு உலோகம் படிஞ்சிருக்கிறதாக நாங்கள் இங்கே கருதுவோம். மர மின்பாயில் செம்பு படியுது. அதாவது இந்த ஏன் குறைஞ்ச அளவு மின்பகுள் வச்சேன்னு சொன்னால் மேலைகளில் உள்ள அவதானத்தை நீங்கள் பார்க்கணும். மேலே பாருங்கோ, மேலே செம்பு படியில் அந்த நீருக்குள்ளே இருந்த, அதாவது செப்பு செல்லு கரைசலுக்குள்ளே இருந்த பகுதி மட்டும் என்ன நடந்திருக்கு, செம்பு படிஞ்சிருக்கிறத நீங்கள் அவதானிக்கலாம். நாங்கள் வேணும் தொடர்ச்சியா இதுக்குள்ளே வச்சு அவதானிக்கும் போது தான் அடுத்த அவதானிப்பது பெற முடியும். இப்போ நாங்கள் இன்னும் தெளிவாக அவதானிக்கலாம். இந்த மர மின்பாயில் செங்கபில நிற பதார்த்தம் ஒன்று படிஞ்சிருக்குது. இது என்னவாக இருக்கும்னு சொன்னால் செம்பாக இருக்குது. நல்லது, செப்புன்னு சொல்லுவோம். செம்பு இதில் படிஞ்சிருக்குது.
மரமின்பாயில் செப்பப்படுகிறது. அதாவது செப்பு சல்வேட்டை மின்பகுக்கைக்குள்ளே மரமின்பாயில் செப்பப்படுகிறது. நேர்மின்பாயில் பார்த்திங்கன்னா அந்த வாயு வெளிவருது, அது ஒட்சன் வாயுவாக இருக்கும். நேர்மின்பாயில் வெளியேற வாயு ஒட்சன் வாயுவாக இருக்கும். ஒரு மின்னோட்டத்தை செலுத்தி ஒரு மின்பகு பொருளை ரசாயன மாற்றத்துக்கு உட்படுத்தி மேலும் எளிய கூறுகளாக மாற்றுதை நாங்கள் மின்பகுப்பு என்று சொல்லுவோம். அந்த வகையில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் செப்பு சல்வேட்டு நாங்கள் என்ன சேர்க்கிறோம், அதாவது 2 காவல் மின்பகளை பயன்படுத்தி வழங்கி அதை நாங்கள் மின்பகுப்புக்கு உட்படுத்துகிறோம். அதை எளிய கூறாக மாற்றிக்கிறோம். இங்கே என்ன எளிய கூறு வந்திருக்குன்னு சொன்னால் செப்பு சல்வேட்டில் இந்த செம்பு பாருங்க, இதில் செங்கல் நிறமாக படைஞ்சிருக்கிறோம் இங்கே அவதானிக்கலாம். அப்போ நாங்கள் செப்பு சல்வேட்டிருந்த அந்த சேர்வையை நாங்கள் என்ன செய்ய, அந்த அயன் சேர்வையை இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், செம்பாக பிரித்து எடுத்திருக்கிறோம். அப்போ இங்கே நடந்திருக்கிறது மின் பகுப்பு, அதாவது ரசாயன மாற்றத்துக்கு உட்பட்டு எளிய கூறாக மாற்றப்பட்டிருக்கு. செப்பு சல்வேட் ஒரு மின்பகுப்பொருள் ரசாயன மாற்றத்துக்கு உட்பட்டு எளிய சேர்வையாக மாற்றப்பட்டிருக்கிறார். நடந்திருக்கிறது மின்பகுப்பு என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம். அதோட இதில் தோன்ற அவதானங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது நேர்மின்பாயில் வாய்க்கு மொழி வரும், அது ஒட்சன் வாயுவாக இருக்கும். மரமின்பாயில் செங்கலில் பார்த்து கொண்டு படியும், அது என்னவாக இருக்கும், செம்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கரைசல் இந்த நீல நிறம் படிப்படியாக குறைஞ்சிட்டு போகும். நாங்கள் ஆரம்பத்தை எடுத்த இந்த கரைசலை விட பார்த்தீங்கன்றால் அந்த நீலத்தன்மை குறைஞ்சிட்டு போயிருக்குது. இப்போ நாங்கள் இன்னும் தொடர்ச்சியாக இதை நாங்கள் மின்பகுப்புக்கு உட்படுத்திக்குள்ள நாங்கள் இன்னும் தெளிவாக அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த நீல நிறம் நல்லா குறைகிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த 3 அவதானங்களையும் நாங்கள் இந்த செப்பு சல்வேட்டை மின்பகுக்கிற என்ற இதுங்களை பார்த்து கொள்ளலாம்.